போன வீடியோவில் ஐயப்பனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டோம். ஆனால் அவங்களுக்கு முன்னாடியே இன்னொரு கல்யாணம் ஆனது உங்களுக்கு தெரியுமா? அது மட்டும் இல்லாமல் ஐயப்பன் ஒரு டாக்டர்னு சொன்னால் நம்புவீங்களா? வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், டீட்டெயிலாக சொல்கிறேன். போன வீடியோ பார்க்காதவங்க கீழே உள்ள வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோவோட எண்டில் ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை சொல்கிறேன், மிஸ் பண்ணிடாதீங்க. பாம்பு கடிச்சா உடனே ஆஸ்பத்திரிக்கு தான் ஓடுவோம். ஆனால் கேரளாவில் இருக்க இந்த கோவிலுக்கு போனால் எப்பேற்பட்ட கொடிய விஷயமா இருந்தாலும் செகண்டில் முடிஞ்சிடும் சொல்கிறாங்க. அதுவும் அங்கே ட்ரீட்மெண்ட் கொடுக்குற டாக்டர் யார் தெரியுமா? ஐயப்பன் தான் அந்த டாக்டர். இது ஏதோ கட்டுக்கதை இல்லை, பல 100 வருஷங்களாக இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்க உண்மை சம்பவம்னு சொல்கிறாங்க. இந்த இடத்தோட பேர் என்ன தெரியுமா? அச்சன் கோவில். கேரளா டு தமிழ்நாடு பார்டரில் மேற்கு தொடர்ச்சி மலையோட அடர்ந்த காட்டுக்கு நடுவில் இருக்கிற மிக பழமையான கோவில். இது ஐயப்பனோட அறுபடை வீடுகளில் 2வது வீடுன்னு சொல்கிறாங்க. புராணங்கள் படி இந்த கோவிலை உருவாக்குனது சாதாரண ஆட்கள் கிடையாது, சாட்சாத் அந்த பரசுராமர்னு சொல்கிறாங்க. சபரிமலையில் ஐயப்பனை நம்ம யோக நிலையில் பிரம்மச்சாரியாக பார்த்துருப்போம். ஆனால் பரசுராமர் உருவாக்கின 5 முக்கியமான ஐயப்பன் கோவில்களில் இந்த அச்சன் கோவிலில் மட்டும்தான் ஐயப்பன் கிருகிஸ்தா ரூபத்தில், அதாவது குடும்பஸ்தராக ஒரு அரசனை போல பூர்ணா புஷ்கலான்னு தன்னோட 2 மனைவிகளோட ராஜ தர்பாரில் உட்காந்து காட்சி தருவார். இதனால தான் இந்த அச்சன் கோவில் ஐயப்பனை கல்யாண சாஸ்தான்னு கூப்பிட்றாங்க. இந்த கோவிலில் நடக்கிற அதிசயமும் ஆச்சரியமும் என்ன தெரியுமா? அந்த பகுதியில் யாருக்காவது பாம்பு கடிச்சிருச்சுன்னா நைட்டு 12 மணியாக இருந்தாலும் உடனே கோயில் நடைய திறந்து ஐயப்பனின் வலது கையில் இருக்கிற சந்தனமும் தீர்த்தமும் பிரசாதமாக வழங்கப்படுமா. இதை இன்னைக்கும் அங்குள்ள மக்கள் நம்பிக்கையோடு பின்பற்றி வரதா சொல்லப்படுது. இந்த கோவிலோட சிறப்பு என்ன தெரியுமா? ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாதவங்க இந்த கல்யாண சாஸ்தாவை வழிபட்டு வந்தால் கல்யாணம் நடக்கும்னு சொல்கிறாங்க. சரி, இவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனால் குழந்தை இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதை பற்றி தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா பார்ட் 3ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நானே உங்களுக்கு சொல்கிறேன்.